பொதுவாகவே மலை வாசஸ்தலங்கள் அல்லது ஆக்சிஜன் கம்மியாக இருக்கக்கூடிய இடங்கள்ல அல்லது மாய்ஸ்சர்னு சொல்லக்கூடிய நீரின் தன்மை, அந்த காற்றில் குளுமை நீர்த்தன்மை இருக்கக்கூடிய இடங்களுக்கு போறதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இது அடிப்படை. ஆனால் அன்றாடத்தில் அவர் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நுரையீரலை மிகச்சரியாக இயக்குவதற்கான பாடத்திட்டத்தை கற்றுக்கொள்ளுதல் தான். ஏன்னா இதுக்கு கார்டிஸ்டீராய்டு என்று ஒரு மருந்து கொடுக்கப்படுகிறது. அது பெரும்பாலும் இது வரைக்கும் என்ன அதோட ரிசல்ட் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த மருந்தை குறைச்சிக்கோங்கன்னு தான் எல்லா மருத்துவரும் சொல்றாங்க. ஏன்னா இதுக்கான மாற்று மருந்து அதுதான். இன்னைக்கு அதுக்கான குழாய் வந்துருச்சு, பஃப் ஒன்று வந்துருச்சு, எல்லா வகையிலையும் இதுக்கான தீர்வு வந்தாச்சு மருத்துவத்துல. ஆனால் இது தேவையற்ற மற்ற உடல் மண்டலங்களில் அல்லது செரிமான மண்டலம் அல்லது மூச்சு குழாய் போன்ற விஷயங்களில் தேவையற்ற பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதால் மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த கார்டிசாலை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, மருந்து எடுத்துக்கதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. மருந்து எடுத்துக்கொள்வதை எப்போது குறைக்க முடியும் அப்படின்னா, உங்களுடைய நுரையீரல் மிகச்சரியாக இயங்க தொடங்கினால்தான். மிகச்சரியாக இயங்க தொடங்குதல்னா என்ன? அதோடைய முழு கொள்ளளவில் நன்றாக விரிந்து சுருங்கி மிகச்சரியாக காற்றை சுவாசித்து வெளியே தள்ளி இது எல்லாம் நடக்கணும். அது நடக்கிறதுக்கு யோகிக் சிஸ்டத்துல சில பயிற்சிகள் இருக்கு. உதாரணமா யோகிக் சிஸ்டத்துல வெறும் பிராணாயாமம், நான் சொன்ன மாதிரி முதல் 2 நிலை மட்டும் இல்ல, 115 விதமான பிராணாயாமத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. இது போன்ற ஆஸ்துமாவோ அல்லது பெருமூச்சோ போன்ற நோய்களுக்கு பிரத்யேகமான பிராணாயாமம் இருக்கு. அந்த வகையில ஒரு 6 முக்கியமான பிராணாயாமம் இருக்கு. அந்த பிராணாயாமம் கற்றுக்கொண்டால் போதும் சுவாச மண்டலம் மொத்தமும் மிக ஆரோக்கியமான ஒன்றாக மாறிவிடும்.